ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா, ரீசெண்டா ஒரு இந்தோனேஷியன் பேய் படமா ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான படமான கிஃபாரா. இந்த படம் மத்த இந்தோனேஷியன் படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும். படத்துல இருக்கிற ஹாரர் சீன்ஸ் ரொம்பவே நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோவுக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்திருக்கு. அவர் சின்ன வயசா இருக்கும் போதே அவரோட அப்பா பெரும் பணக்காரரா இருந்திருக்காரு. அவரோட தங்கச்சி, அப்பா, அம்மா இவங்களோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பல வருஷம் கழிச்சு காட்டும் போது ஹீரோட அம்மா ஓடி போயிட்டாங்க அப்படின்னும், அவரோட அப்பா சாக பிழைக்க கிடக்குறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஹீரோட தங்கச்சி மனநிலை சரியில்லாத மாதிரி ஆயிட்டா அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு மனைவி, பையன் அப்படின்னு அவர் சந்தோஷமா வேற ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், சின்ன வயசுல ஊரை விட்டு வந்த ஹீரோ அவரோட அப்பா சாக போற அந்த சூழ்நிலையில கூட அவரோட பழைய வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு பயப்படுறாரு. அப்படி அந்த வீட்டுல என்னதான் இருக்கு, அவரோட சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்துச்சு, அப்படி என்னதான் மர்மம் காத்திருக்கு அப்படிங்கறத செம்மையா ஹாரரா காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல செம்மையான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அத மிஸ் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே, நீ செய்த வினை உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன செய்தாயோ அதுக்கான பலன் தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஆரம்பத்துல சொல்லிட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லயே ஒரு குரங்கு பொம்மையை காட்டுறாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 1977 வருஷம் அப்படின்னு போடுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோவை சின்ன வயசுல காட்டுறாங்க. அவன் தன்னோட புது குரங்கு பொம்மைய அங்க வேலை பார்க்கறவங்களோட பையனுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும் போது, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சியை தூக்கிட்டு ஓடிடுறா. அங்க நிறைய பேர் ஹீரோட அப்பா அம்மா கூட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பா ஹீரோட தங்கச்சி ஈகா கிட்ட இருந்து வாங்கி ஹீரோ யூசப் கிட்ட கொடுத்துட்டு, என்ன டைம் வச்சு இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, மேல போங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட அம்மாவும் வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு அவங்கள மேல கூட்டிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறதுக்காக பெட்டை ரெடி பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு லேடி வேலைக்காரிய பார்த்து, இங்க நிறைய பால் இருக்கு, அதனால உன்னோட பையன் டின்னுக்குமே அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குட்டி ஹீரோவும் அந்த டின் பையனும் அந்த குரங்கு பொம்மையை பத்தி பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப டின்னோட அம்மா நெங்கும், டின் விளையாண்டது போதும் தூங்கவா அப்படின்னு கூப்பிட, அப்ப யூசப்பும், சரி நைட் இந்த பொம்மையை நீ வச்சு விளையாடு, நாளைக்கு இந்த பொம்மையை தா அப்படின்னு சொல்லிட்டு டின்னுக்கு கொடுக்குறான். டின்னும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்ப யூசப்பும் போக அவங்களோட குடும்ப போட்டோவை காட்டுறாங்க. இங்கேயே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அடுத்த ஹீரோவோட அம்மா ஈகாவையும் யூசப்பையும் அன்பா பேசி தூங்க வைக்கிறாங்க. அவங்கள அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, யூசப் உங்க தங்கச்சி கிட்ட அடிக்கடி சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து அப்படியே நடுராத்திரி 12 மணி ஆகுது. யூசப்புக்கு தூக்கம் களையவும் முழிச்சு திரும்பி பார்க்கும்போது, அந்த குட்டி பையன் டின்னோ டக்குன்னு இந்தா அந்த பொம்மையை வாங்கிக்க அப்படின்னு கொடுக்குறான். அதை பார்த்து யூசப்பும் டக்குன்னு பயப்பட, அப்படியே இன்னும் சில காட்சிகளை காட்டுறாங்க. டக்குன்னு கட் பண்ணி ஹீரோ கார்ல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப வருஷம் 2007. இப்ப ஹீரோ அவரோட பழைய வீட்டுக்கு அவரோட அப்பா சாகுற நிலைமையில இருக்காரு போல. போன் வந்ததுனால கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஹீரோக்கு கனவா வந்திருக்கு. அப்ப ஹீரோட ஒய்ஃபும் நம்ம படத்தோட ஹீரோயினும், போயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் இல்ல, ஊரை விட்டு வந்து 30 வருஷம் ஆச்சுல, அதனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ அவரோட பையன் கிட்ட, குரான் கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டுட்டு, நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன அப்படின்னு தெரியல, கொஞ்சம் அன்னிசியா ஃபீல் பண்றாரு ஹீரோ. அடுத்து ஹீரோனும் ஹீரோ கிட்ட, நானும் மிக்கில அங்க வரமே, உங்க அப்பாவை கடைசியா இப்பதான் பார்க்க சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், நான் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, வர வேணாம்னா வர வேணாதான், என்னோட குடும்பத்தோட இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு என்னோட அப்பா சாகுற நிலைமையில இருக்காரு, நானே அவரோட இறுதி சடங்கை பார்க்கத்தான் போனேன் அப்படி சொல்லவும், ஹீரோனோ, யூசப் ஏன் இப்படி பேசுற, அவர் என்னதான் உனக்கு பண்ணிருந்தாரோ அவரு உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி சரி எதா இருந்தாலும் நான் கால் பண்றேன் அப்படி சொல்லிட்டு வச்சிடறாரு. ஹீரோவுக்கு அவரோட அப்பா மேல ஏதோ ஒரு கோவம் இருக்க போல. இப்ப ஹீரோக்கு கார் ஓட்டி போய்கிட்டு இருக்கவரு ஹீரோட வீட்டுல பல வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வராங்க. அந்த வீடை பார்க்கவே ரொம்பவே பெருசா இருக்கு. அவங்க வந்த உடனே அந்த வீட்டுல வேலை செய்யற லேடி ஒருத்தவங்க, என்ன ஒரே ஒரு பேக் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்காரு போல. அப்ப ஹீரோ வந்ததை யாரும் ஜன்னல் வழியா பாக்குறத ஹீரோ கவனிக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோவும் சுத்தி பாக்குறாரு. அப்ப பக்கத்துல ஹீரோட தங்கச்சி தானா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோட தங்கச்சி மனநிலை பதிக்கப்பட்டிருக்காங்க போல. ஹீரோவும் கிட்ட போய், நான் தான் உங்க அண்ணன் யூசப் வந்திருக்கேன் அப்படி சொல்ல, ஈகாவும் என்ன திடீர்னு வந்திருக்க, இங்கிருந்து போ அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஈகா, நீங்க வந்தது அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஈகாவும், அப்ப அம்மா உங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அதுக்கு ஈகாவும், அம்மா இப்ப இங்க இல்ல, ஓடி போயிட்டாங்க, நீ எப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியோ அதே மாதிரி எனக்குன்னு இருந்தது நீ மட்டும்தான், ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, என்னை தொடாத அப்படின்னு மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிட்டு
போயிடுறா. ஹீரோவுக்கு இது ரொம்பவே மன வேதனையா இருக்கு. அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் ஹீரோவோட சித்தி, ஹீரோட அப்பாவோட 2வது ஒய்ஃப். அவங்களும் ஹீரோ கிட்ட ஈக்காவோட நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு, உன்னோட அம்மா ஓடி போனதுக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிட்டா, உங்க அப்பா அவர் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, முதல்ல நீ ரூமுக்கு போய் இரு, உங்க அப்பா முழிச்ச உடனே வந்து சொல்றேன் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட சின்ன வயசு ரூமுக்கு போறாரு. அங்கே வந்த உடனே அவருக்கு அவரோட சின்ன வயசு ஞாபகம் வந்து அதிகமா வருது. சின்ன வயசுல அவங்க அம்மா கூட அவர் இருந்த அந்த தருணத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப சோகமாயிடுறாரு. அங்க வினோதமான டிராயிங்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோ பக்கத்துல இந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அவர் சின்ன வயசுல வச்சு விளையாண்டுகிட்டு இருந்த அந்த குரங்கு பொம்மை அங்க இருக்கு. அதை ஹீரோவும் எடுத்து பார்க்க அப்ப சின்ன வயசுல இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு வேலைக்காரங்களோட பையன் அந்த டின் நடுராத்திரில கொடுத்துருப்பான்ல, அதை நினைச்சு பாக்குறாரு. அதுல பேட்டரி இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப ஈக்காவும் அங்கே வந்து இது இனிமே உன்னோட ரூம் கிடையாது, கீழே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட சித்தி வந்து உன்னோட அப்பா முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் அப்பாவை வந்து பாக்குறாரு. அவர்கிட்ட அப்பா நான் யூசப் வந்திருக்கேன், ரொம்ப வருஷமா நான் நம்ம ஃபேமிலியை விட்டு தள்ளியே இருந்துட்டேன், எனக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, என்னை எதுக்கு இங்க இருந்து அனுப்பி வச்சீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அம்மா ஏன் ஓடி போனாங்க, என்னை ஏன் நீங்க அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோட அப்பாவும் கண்ணை முழிச்சு ஹீரோவை பார்க்க அப்ப டக்குன்னு ஹீரோவுக்கு பின்னாடி அந்த டின் பையனோட கொடூரமான பேவுறவு நின்று இருக்கிறத பார்த்துட்டு பயந்து அலற ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அவரை அமைதிப்படுத்த பாக்குறாரு, முடியல. அதனால கடைசியில எப்படியே குரானை ஓதி அவரை அமைதிப்படுத்துறாரு. ஆனா ஹீரோட சித்தி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்க. அடுத்து ஹீரோவும் வெளியில வரும்போது அங்க அவங்களோட ஃபேமிலி போட்டோ இருந்த அந்த இடத்துல இப்ப ஹீரோட அப்பா, சித்தி, ஹீரோட தங்கச்சியோட போட்டோலாம் இருக்கு. ஹீரோட தங்கச்சி இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற போட்டோ இருக்கு. அடுத்து அங்க இருக்கிற போட்டோ எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் டின்னு இருக்கான்ல, அவனும் குட்டி ஹீரோவும் சின்ன வயசுல ஒளிஞ்சு பிடிச்சு விளையாண்டு இருப்பாங்கல்ல, அது இப்ப ஹீரோவுக்கு விஷுவலா தெரியுது. அதை பார்த்த ஹீரோவும் அந்த டின்னை ஃபாலோ பண்ணியே மேல போறாரு. அந்த குட்டி பையன் டின்னும் அந்த பரனுக்கு போற அந்த வழியில தான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்திருப்பான். அதை குட்டி ஹீரோ எப்படியே கண்டுபிடிச்சிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பல அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த பரனுக்கு போற அந்த வழி இருக்கும்ல, அதோட கதவு தானா திறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த கதவை திறந்து மேல பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோவோட பேரை சொல்லி மேல யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கவும் ஹீரோவும் மெதுவா மேல ஏறி போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த டின் பையனோட உருவம் கையில அந்த குரங்கு பொம்மையோட டக்குன்னு வந்து தெரிய இவரும் அதை பார்த்து பயந்து நடுங்கி அதையே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவமும் வேகமா இவர் கிட்ட வர வேகமா ஹீரோவும் கீழே இறங்கி போறதுக்குள்ள கதவு தானா முடிக்குது. அந்த உருவமும் மெதுவா கிட்ட வந்து இந்த பொம்மையை எடுத்துக்க அப்படி சொல்ல ஹீரோ மிரண்டு போயிட்டு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசியில எப்படியோ கதவை ஓபன் பண்ணி வெளியில வந்துடுறாரு. பார்த்தா ஹீரோட தங்கச்சி தான் கதவை ஓபன் பண்ணிருக்கா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒளிஞ்சு பிடிச்சா விளையாண்டுகிட்டு இருக்க, நான் இல்லாம விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோட தங்கச்சியும் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் நைட்டு கட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட சித்தி, தங்கச்சி இவங்க 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட சித்தியும் ஹீரோ கிட்ட நான் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு, உங்க அம்மா அளவுக்கு என்னால சமைக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க எதுக்காக உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அதுக்கான காரணம் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட தங்கச்சியும் அம்மா எங்களை விட்டுட்டு போல, அவங்க இன்னும் இங்கதான் இருக்காங்க, நேத்து கூட அவங்கள நான் மரத்துக்கு அடியில பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அது கேட்டு அம்மா மறுபடியும் வந்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த டயத்துல அதை டைவர்ட் பண்ற மாதிரி ஹீரோவோட சித்தியும் நீ ஊர்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவர் டீச்சர் போல அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோட சித்தி கோழிக்காலை வச்சு ஒரு சூப் செஞ்சிருக்காங்க. அதை ஹீரோக்கு அவங்கள ஸ்பூனை வச்சு ஊட்டி விடுறாங்க. ஹீரோக்கு அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதே நேரத்துல ஹீரோட தங்கச்சியும் எனக்கு இது சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி விட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்ப அந்த வேலைக்காரி நெங்கும் அங்க வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரி கிட்ட ஹீரோட சித்தியும் நெங் ஈக்காவுக்கு அவன் மெடிசனை கொடுத்துட்டு பாலும் தேனும் கலந்து வச்சிருக்கான்ல அதை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல அதுக்கெல்லாம் அவ சரியாக மாட்டா, நான் கொடுக்குற மெடிசனால தான் அவ சரியாவா, இதைத்தான் நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மாடர்ன் மெடிசன் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சீனு கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் மாடியில் நின்றுகிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. அதனால மாடியில நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கீழே பாக்குறாரு. ஹீரோவோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற மரத்துல இருக்கிற ஒரு பூவை ஒரு மாதிரி வினோதமா பறிச்சுட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் அவங்கள பாக்குறாரு. ஹீரோவோட சித்தியோட நடவடிக்கையே சரியில்லை, அது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே அடுத்த சீன்ல நடு ராத்திரி 3 மணியை போல காட்டுறாங்க. ஹீரோவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோவுக்கு முழிப்பு வருது. அவருக்கு ஒரு வித சத்தம் கேட்க எதிர்த்தாப்புல பார்க்கும்போது அந்த பெட்டி அவரோட பெட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. மெதுவா ஹீரோவும் குழப்பத்தோட எந்திரிச்சு போயிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த குரங்கு பொம்மை இருக்கு. அந்த குரங்கு பொம்மையில தான் பேட்டரி இல்ல, ஆனா அது இப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து குழம்பி போன ஹீரோவும் ரொம்பவே குழப்பத்தோட சைட்ல பாக்குறாரு. அப்ப பாருங்க அவருக்கு பின்னாடி அந்த சின்ன பையனோட உருவம்
ஹீரோவும் நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் டப்புன்னு அடிக்க ஹீரோவும் வெளியில போய் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜன்னலை மூடிட்டு அந்த குரங்கு பொம்மையை முன்னாடி வச்சுட்டு அல்லாஹ்வை நோக்கி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருக்கு பின்னாடி அந்த சின்ன பையனோட உருவம் ஹீரோவை தொட வர மாதிரி இருக்கு. தொடர்ந்து ஹீரோ பிரேயர் பண்றதுனால அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடுது. அடுத்து ஹீரோவும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. ஹீரோவும் கீழே இறங்கி வரும்போது ஹீரோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஹீரோ வரவேணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஹீரோவை தேடி தன்னோட பையனோட இங்க வந்திருக்கா. ஹீரோனுக்கு சாக போற அவரோட மாமனார ஒரு தடவையாவது கடைசியை பார்த்தணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட கூட சொல்லாம வந்திருக்கா. அதனாலதான் நைட் அவளுக்கு காலை போகல. ஹீரோட தங்கச்சி மிக்கல கூட்டிக்கிட்டு வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போக ஹீரோவோட சித்தி இருக்காங்களா அவங்க என்னோட மருமக ரொம்பவே அழகா இருக்கா, உன் டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ ரொம்பவே செம்ம கோவமா இருக்காரு. ஹீரோனை மேல கூட்டிட்டு வந்து நான் தான் வரவே நான் சொன்னல எதுக்கு மிக்கல கூட்டிக்கிட்டு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டுறாரு. ஆனா ஹீரோனோ உங்க அப்பாவை பாக்குறதுக்கு கடைசி சான்ஸ் இதுதான், ஏன் உங்க ஃபேமிலியோட என்ன ஒட்டவே விட மாட்டேற, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பங்குக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட சித்தி வெளியில நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அப்படி பக்கத்து ரூமை திறந்து பார்க்க அங்கேதான் ஹீரோவோட தங்கச்சியோட மிக்கேலும் விளையாண்டுகிட்டு இருக்கான். இதை ஒரு மாதிரி ஹீரோட சித்தியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹீரோட சித்திக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமும் மர்மமும் அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ரூமுக்குள்ள ஹீரோவும் ஹீரோனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் உனக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருந்துச்சு, என்ன பிடிக்காம தானே இன்னொருத்தவனை தேடி போனா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வார்த்தையை விட ஹீரோனும் சோகமாயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு போல. கடைசியா ஹீரோவும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டு அப்படின்னு நினைச்சு ஹீரோனை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இங்க நம்ம வந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம சீக்கிரமாவே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக ஹீரோனை கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட தன்னோட ஒய்ஃபை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோட தங்கச்சி மிக்கேல கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவன் தான் அவங்க பேரா அப்படின்னு ஹீரோ தன்னோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அவரும் கண்ணை முழிச்சு மிக்கேல பார்த்த உடனே அவனை நோக்கி கையை காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பல்சும் எக்குத்தப்பா ஏறி ரொம்பவே சீரியஸாக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அவரை குரானை ஓதி சமாதானப்படுத்த அமைதிப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோவோட காதுல ஹீரோவோட அப்பாவும் ஸ்னேக் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டு இருக்க அதே நேரத்துல ஹீரோவோட சித்தி இருக்காங்களா அவங்க அந்த பக்கம் கண்ணாடி பக்கமா திரும்பி அவங்க ஒரு மாதிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுறாரு. இங்க ஹீரோவோட சித்தி ஏதோ ஒரு வினோதமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது. வந்த உடனே மாமனார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஹீரோனுக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சீனு கட்டாங்க. அடுத்த சீன்ல எல்லாருமே வர்றாங்க. ஹீரோவோட அப்பாவை அடக்கம் பண்றதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோட வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்காரனும் ஃபியூனரல் பண்ற அந்த கமிட்டி கிட்ட பேசிட்டேன், இப்ப இருட்ட போகுது, அதனால நாளைக்கு ஃபியூனரலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படியே நைட்டு காட்டுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியோட ரூம்ல தான் இப்ப மிக்கேலும் தங்கி இருக்கான். மிக்கேலும் குரானை படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹீரோவோட தங்கச்சி ஈகாவும் மிக்கேல் கிட்ட அதுதான் உங்க அப்பா சின்ன வயசுல இருந்தப்ப தூங்குன பெட்டு, அவருக்கு அப்ப உன் வயசு தான் இருக்கும், ஆனா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, நீ என் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு மிக்கேல் கிட்ட கேட்க அதுக்கு மிக்கேலும் ஓகேன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோட ரூம்ல இப்ப ஹீரோன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட வந்து ஹீரோனுக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசியிருப்பான்ல, அது தன்னோட ஒய்ஃபோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு சீக்கிரமாவே ஃபிளைட் புக் பண்ணி இங்கிருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கதான் ஹீரோன் நிக்கிறா. திரும்பி இங்க பார்த்தா ஹீரோனை காணோம். இவ்வளவு நேரம் ஹீரோ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல. ஹீரோ ரொம்பவே குழம்பி போயிடுறாரு. நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்க நான் மிக்கேல பார்த்துட்டு அப்படியே உங்க சித்தியோட ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உங்க சித்தி ரொம்பவே எங்க இருக்காங்களே, நீங்க சின்ன வயசுல எங்க இருந்து வந்தப்ப அவங்க இதே மாதிரி தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இந்த ஃபேமிலி ஏதோ ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அப்புறமா சொல்றேன், நீ தூங்க ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி தூங்க சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நடுராத்திரி 3 மணியை போல காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு இங்க வந்ததுல இருந்து நடந்த சில சம்பவங்களும் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்களும் அவருக்கு ஒரு மாதிரி கனவா வர டக்குன்னு முழிச்சு பாக்குறாரு. அந்த வீட்டுல கரண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. ஃபேன் ஓடாததை பார்த்துட்டு பீஸ் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு வெளியில வந்து தேடிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் பாக்குறாரு அந்த நடு ராத்திரி வேலையில ஹீரோனோட சித்தி அவங்க தலைய வாரிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஹம்மிங் பண்ணிக்கிட்டு. அதை பெருசா கண்டுக்காம ஹீரோவும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு கடைசியில ஹால்ல ஹீரோவோட அப்பாவோட பாடி இருக்குல்ல அந்த இடத்துக்கு வராரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அவரை கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. சுத்தி முத்தி ஹீரோ பயத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கவனிக்கிறாரு ஹால்ல இருந்து ஹீரோட அப்பாவோட பாடியை காணோம். அப்ப ஒரு மூலையில ஏதோ ஒரு கடிச்சு சாப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோ லைட்டா அந்த பக்கமா அடிச்சு பார்க்கும்போதுதான் ஹீரோட அப்பாவோட பாடி உயிர் வந்த மாதிரி எதையோ கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே மிரண்டு போய் கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த சின்ன பையனோட அந்த உருவமும் அவரை பார்த்து கத்த அதே நேரத்துல ஹீரோட அப்பாவோட உருவமும் கிட்ட வந்து எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னு பயங்கரமா கத்த அடுத்த செகண்டே அந்த வீட்டுல கரண்ட் வந்துருது. எல்லாமே
மாயமா மறைஞ்சு போயிடுது. ஹீரோட அப்பாவோட பாடி அங்கேதான் இருக்கு. ஹீரோட வீட்டு வேலைக்காரி தான் அந்த லைட்டையே போட்டிருக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ பயத்துல மிரட்டி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைக்காரியும் மூஞ்சில ஏதோ பவுடர் மாதிரி பூசிருக்கா. அதை பார்க்கவே ரொம்பவே பயமா இருக்கு. இது ஒரு பழைய வீடுல, அதனால இந்த வீட்டுல பவர் அப்பப்ப இல்லாம போயிடும் அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டை பத்தி என்னத்த சொல்றது அப்படின்னு ஹீரோவும் ஒரு மேல பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேக்குது. போய் 2 பேருமே கதவை திறந்து பார்த்தா அந்த வேலைக்காரர் இருக்கான்ல, அவன் ஈக்காவை கூட்டிக்கிட்டு உள்ள வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கவும் ஈக்காவும் நான் அம்மாவை தேடி போனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வேலைக்காரனும் வேலைக்காரி நெங்கிட்ட ஈக்காவை கூட்டிட்டு போயிட்டு பாலும் தேனும் கொடு அப்படி சொல்லி கூட்டிட்டு போக சொல்ல, நெங்கும் ஈக்காவை கூட்டிக்கிட்டு எல்லா வாரமும் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேலைக்காரன் கிட்ட ஹீரோவும் எப்படி அவ வெளியில போனா அப்படின்னு கேட்க, அந்த வேலைக்காரன் யதார்த்தமா வெளியில போய்கிட்டு இருக்கும் போது அந்த மரத்துக்கு கீழே ஈக்காவும் அசையாம கண்ண மூடி நின்றுகிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் ஈக்காவை சுயனுக்கு கொண்டு வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். அடுத்து அந்த வேலைக்காரன் ஹீரோ கிட்ட இந்த வீட்டுல எல்லா கதவும் லாக் பண்ணிருந்தாலும் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஈக்கா வெளியில போயிடுவா. அப்ப ஹீரோவும் என் அப்பா ஏன் ஈக்காவை சரி பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு கேட்க, உன்னோட சித்தி தான் ஈக்காவை நானே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஈக்கா எதுக்கு அங்கே போனா? அந்த மரத்துக்கு அடியில அப்படி என்னதான் இருக்கு? அம்மாவை மீட் பண்ணதா சொல்றாளே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வேலைக்காரனும் அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அதனால அவ எங்க போறான்னு அவளுக்கே தெரியாது. சரி நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிட்டோம், காலையில சீக்கிரம் வந்திருக்கணும், நாளைக்கு உங்க அப்பாவோட இறுதி சடங்கு இருக்கு, போய் தூங்க அப்படி சொல்லி ஹீரோவை வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறான். அப்படி காலையில கட்டுறாங்க. ஹீரோட அப்பாவோட பாடியை அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது குழி தோண்டிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அலறிக்கிட்டு வெளியில எந்திரிச்சு வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த குழி ஃபுல்லாவே இப்ப ரத்தமா இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட கேக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழி இல்ல, புதைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இறங்கி ஹீரோட அப்பாவோட பாடியை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட இறுதி சடங்கை முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட பையன் கிட்ட ஹீரோவும் நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தப்பான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அதே நேரத்துல இங்க வீட்டுல கட்டுறாங்க. ஹீரோனும் ஹீரோவோட சித்தி கூட உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோவோட சித்தியும் இங்க உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனும் என்னோட அப்பா அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு இங்க சொந்தக்காரங்கள யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரிதான் நானும் என்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோட சித்தி அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் விட்டு தான் நானும் இறந்து போயிருப்பேன், எங்க வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுச்சு, என்னால எங்க அப்பாவும் அம்மாவையும் காப்பாற்ற முடியல. அப்ப ரோட்ல வந்து நான் மயங்கி விழுகும் போதுதான் யூசப்போட அப்பா என்னை பார்த்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் யூசப்போட அம்மாவால என்ன ஏத்துக்க முடியல, நான் உங்க வாழ்க்கையை பங்கு போட வரல, சந்தோஷத்தை தான் பங்கு போட வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னதுனால அவங்க அதுக்கப்புறம் என்னை ஏத்துக்கிட்டாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் யூசப்போட அப்பாவும் இன்னும் பெரும் பணக்காரனானாரு. நாமெல்லாம் பொண்ணுங்க, நாம தான் நம்மள ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நீ அம்மானே கூப்பிடலாம் அப்படி சொல்லவும் ஹீரோன் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் தன்னோட பையனை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது மிக்கேலும் அப்பா இங்க கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு வரட்டா அப்படி சொல்லவும் சரி வேற எங்கேயும் போயிடாது அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ரூமை திறக்க ட்ரை பண்றாரு. அவரால் திறக்க முடியல. அவளுக்கு ஒரு சில விசுவல்ஸும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ரூம் லாக் ஆகிருக்கு. அதை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கே வந்து யூசப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அடுத்த செகண்ட் ஹீரோவும் டக்குன்னு அங்கிருந்து கிளம்புறதுக்காக பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோயினும் ஏன் திடீர்னு கிளம்பணும்னு சொல்ற, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆனா ஹீரோவும் நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஏதோ ஒரு சில விஷுவல் தெரியுது. ஹீரோனோட சித்தி ஹீரோவை வசியம் பண்ண ட்ரை பண்ற மாதிரி ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. ஹீரோவுக்கும் ஏதோ ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு திரும்ப திரும்ப ஒரு சில விஷுவல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க ஹீரோவும் காதை பொத்திக்கிட்டு அப்படியே உட்கார, உடனே சுயநினைவுக்கு வந்த ஹீரோவும் இந்த வீடு ஒரு ஹாண்டட் பிளேஸ், இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுவும் மிக்கல கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது அதிகமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோனோ அவரை எதிர்த்து தான் பேசுறாங்க. அவர் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல மிக்கேல கட்டுறாங்க. மிக்கேல் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான்ல, அவனுக்கு திடீர்னு இறந்து போன அவனோட தாத்தா கண்ணுக்கு தெரியறாரு, அதுவும் பேய் உருவத்துல. அதை பார்த்து மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோவோட தங்கச்சி ஈக்கா அங்க வந்துடுறான். அப்புறம் மிக்கேலும் எட்டி எட்டி பாக்குறான். அங்க நின்னுகிட்டு இருந்த தன்னோட தாத்தாவோட உருவத்தை காணோம். இது தன்னோட பிரமையா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஈக்கா கூட ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் என் பேச்சை கேளு கிளம்பு அப்படி சொல்லிட்டு சூட்கேஸ்ல எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஹீரோனை கூப்பிட, ஆனா ஹீரோனோ ஏன் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேற, ஏன் அப்படி மறைக்கிற அப்படி சொல்லிட்டு கோவத்தோட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சி எத்தி விட்ட பாலு ரொம்ப தூரமா போயிடுது. அதை மிக்கேல போய் எடுத்துட்டு வர சொல்ல மிக்கேலும் அதை எடுக்கிறதுக்காக போறான். ஆனா கிட்ட போன உடனே அந்த பால் வேகமா உருண்டு காட்டுக்குள்ள போயிடுது. அதுவே போறத பார்த்து குழம்பி போய் அவனும் காட்டுக்குள்ள போறான். இங்க ஹீரோனோ ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ நினைக்கிறது மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ரொம்பவே கோவப்பட்டு நீ பண்ண விஷயத்துக்கு கூட நான் மன்னிச்சேன் பத்தியா, எந்த ஒரு ஹஸ்பண்டும் அதை மன்னிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோன் ஏற்கனவே ஒரு அஃபேர்
வச்சிருப்பாங்க போல அதை பத்தி கோவப்பட்டு பேசுறாரு ஹீரோ. அதனால ஹீரோனை ரொம்பவே கோவப்பட அப்படியே மிக்கேல காட்டுறாங்க. மிக்கேலும் ஈக்கா ஏற்கனவே ஒரு மரத்துக்கடியில் நின்றுகிட்டு இருப்பால அந்த இடத்துலதான் பால் வந்து கிடக்குது. அதை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குனியும் போது டக்குன்னு உள்ள இருந்து ஒரு பேக்கை வந்து அவனை பிடிக்க அவனை பயந்து அலறி கத்துறான். அந்த சத்தம் ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கேக்குது. உடனே வேகமா ஹீரோவும் ஹீரோனும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மிக்கேல் இருக்கிற பக்கமா எந்த பக்கம் சத்தம் கேட்டுச்சோ அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்கே மிக்கேல் மயக்கமாய் கிடக்குறான். அதை பார்த்த ஈக்கா கிட்ட ஈக்கா என்னாச்சு அப்படின்னு ஹீரோவை கேட்டுக்கிட்டு மிக்கேலை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை இழுப்ப பாக்குறாங்க. ஆனா மிக்கேல் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அதே நேரத்துல அவனுக்கு ஃபீவர் அதிகமாக ஆரம்பிக்குது. உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஹீரோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோவோட சித்தி அங்க வந்துடுறாங்க. அவங்க மிக்கேலை செக் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு வெறும் ஃபீவர் தான், லைட்டா தான் மயக்கமா இருக்கா, நான் இவனை ட்ரீட் பண்றேன், நான் கொடுக்குற மருந்தே இவனுக்கு போதும் அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா தன்னோட பையன் இங்க இருக்கிறதே விரும்பல, இதுல வேற இப்படி ஆனதுனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோட சித்தி இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல அதுக்கு ஹீரோனுமே சப்போர்ட் பண்றா. ஹீரோ இங்க வந்ததுல இருந்தே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம ஹீரோனோட சித்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோட சித்தியும் மிக்கேலுக்கு இதை ஒரு மெடிசின் மாதிரி கொடுக்குறாங்க. அதை கொடுத்த உடனே மிக்கேல் கொஞ்சம் சுயநனக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆனா முழுசா அவன் முழிக்கல. இரண்டு பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஹீரோவும் அங்க இங்க நடந்துகிட்டு இருக்காரு. மிக்கேல் முழிச்ச உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சித்தி அங்கிருந்து கிளம்ப அவங்கள ஹீரோயின் அம்மா அப்படின்னு கூப்பிடுறது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கள அம்மான்னு கூப்பிடாது அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. மறுபடியும் சண்டை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோவும் நேரா அந்த வேலைக்காரனை பார்க்க தான் வந்திருக்காரு. அவருக்கு சில டவுட் இருக்கு. அந்த டவுட் எல்லாம் ஹீரோ கிளியர் பண்றதுக்காக அந்த வேலைக்காரன் கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த நிலமும் இந்த வீடும் தான் என் பையனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம், இந்த இடத்துல ஆவிகள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோவும் சொல்லவும் இங்க மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது இங்க யார் அந்த ஆவியில வர வச்சிருப்பா அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி இந்த வீட்டோட பேஸ்மெண்டோட சாவி வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேலைக்காரனோட முகம் ஒரு மாறி மாற ஆரம்பிக்குது. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இவனுமே ஒரு சில விஷயங்களை மறைக்கிற மாதிரி தான் தோணுது. ஹீரோ பேசுறதுக்கு அதுக்குமே நேரடியா பதில் சொல்லாம மழுப்பி பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து ஹீரோவும் நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க இன்னமும் அந்த பிளாக் மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்க யூசுப் என்ன இப்படி கேட்கிற, அதெல்லாம் பழைய கதை, அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் சொல்றான். இந்த மாதிரியான கேள்வியில உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும், ஏன்னா இங்க இருந்த கடைசி நாட்கள நான் உங்ககிட்ட தான் செலவழிச்சேன், உங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அப்பதான் அந்த சீனை காட்டுறாங்க. ஹீரோ அன்னைக்கு நைட்டு தூங்க போயிருப்பான்ல, அந்த நடுராத்திரியே ஹீரோவை மட்டும் தனியா இந்த வேலைக்காரன் ஹீரோட அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பாரு. அப்ப குட்டி ஹீரோவும் நான் மட்டும் எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்க உங்க அப்பா தான் கூட்டிட்டு போக சொன்னாரு, இப்ப நீ ஏர்போர்ட்டுக்கு போற, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட நீ அந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஹீரோவும் அம்மா எங்க அப்படின்னு கேட்க அம்மா நேரடியா ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டும் போயிருக்காரு. அன்னைக்கு அம்மா நேரடியா ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க, ஏன் வரல அப்படின்னு ஹீரோவும் கேட்க உங்க அப்பா தான் சொன்னாரு, உன்னை காலையில நான் அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா இங்க இருந்து ஓடி போயிட்டாங்கன்னு, இப்ப வர அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு இந்த வேலைக்காரன் சொல்ல எங்க அம்மா எதுக்கு ஓடி போகணும், எங்க அப்பா மேல அப்படின்னா உங்களுக்கு கோவம் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ திரும்ப திரும்ப கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கவும் அதை டைவர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நைட்டு உங்க அப்பாவோட ஆன்மா சாந்தி அடைறதுக்காக பிரேயர் இருக்குல்ல, அதுக்கு லேட் ஆயிடும், நம்ம சீக்கிரமா கிளம்பணும், உடம்பு சரியாத மிக்கத அவனோட அம்மா பாத்துப்பாங்க, நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஈக்கா இருக்கல்ல ஹீரோவோட தங்கச்சி, அவ மிக்கலுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல உள்ள இருந்து ஹீரோவும் வர அதுக்கப்புறம் ஈக்காவை பார்த்துட்டு நான் மசூதிக்கு அப்பாவுக்காக பிரேயர் பண்ண போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வெளியில வர்றாரு ஹீரோ. அதுக்கப்புறம் வெளியே நின்னுகிட்டு இருக்கிற ஈக்கா கிட்ட அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. அவரு சின்ன வயசுல ஈக்காவை தனியா விட்டுட்டு போயிருப்பார்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்க ஆனா ஈக்காவும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் மனநிலை சரியில்லாத அந்த நிலைமையிலையும் ரொம்பவே தன்னோட ஃபேமிலியை நினைச்சோம், தன்னோட அண்ணன் தன்னை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற அந்த கவலையை நினைச்சோம் அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. அதை கேட்கும் போது நமக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க மயக்கத்துல இருக்காரும் பாத்தீங்களா மிக்கேல், அவனுக்கு திடீர்னு ஒரு சில விஷுவல்ஸ் தெரியுது. அவனோட தாத்தாவோட பேய் உருவத்தை பார்த்து டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சவன் பக்கத்துல பார்த்தா அவனோட அம்மாவை காணோம். அப்ப பக்கத்துல சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா அந்த குரங்கு பொம்மை இருக்குல்ல, அந்த குரங்கு பொம்மை தானே அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு கதவை ஓபன் பண்ற சத்தம் கேட்க இவனும் திரும்பி அந்த பக்கமா பார்க்க வெளியில இருந்து இதோ ஒரு பேருவம் உள்ள வர மாதிரி இருக்க, அதை பார்த்து இவன் மிரண்டு போய்கிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு பெட்டுக்காடியில இருந்து அந்த சின்ன பையனோட உருவம் இவனை பயமுறுத்த இவனும் பயந்து அலறிக்கிட்டு அப்பதான் உண்மையிலே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான் கத்திக்கிட்டு. பக்கத்துல இருந்த ஹீரோயினும் மிக்கேல சமாதானப்படுத்தி மறுபடியும் தூங்க வைக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தூரத்துல ஏதோ ஒரு பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. ஹீரோனோட சித்தி தான் எதுக்கோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கீழே இறங்கி வர ஹீரோனுக்கு நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்துகிட்டு சில மந்திரங்களை சொல்ற மாதிரி கேட்க ஹீரோனும் ஒருவித குழப்பத்தோடைய மெதுவா கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க மசூதியில காட்டுறாங்க ஹீரோவும் தன்னோட அப்பாவுக்காக சில பேரோட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த வேலைக்காரன் மட்டும்
வினோதமா ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்துகிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க காட்டுறாங்க ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது நிறைய பேர் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பார்க்கவே குமட்டிக்கிட்டு ரொம்பவே அருவருக்கத்தக்க வகையில சில சாப்பாடுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே அதிர்ச்சியாக அதே இடத்துல அங்கே வந்து ஹீரோவோட சித்தியும் இவங்க எல்லாருமே என்னோட கெஸ்ட், இவங்களுக்காக நான் இந்த சாப்பாட்டை பரிமாறி இருக்கேன், இப்படிதான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததை நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு வினோதமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துருது. உடனே அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்க டக்குன்னு ஹீரோவோட சித்தியும் ஹீரோனை பிடிச்சிடுறாங்க. ஹீரோனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சுத்தி எல்லாருமே நிக்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட ஹஸ்பண்டோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற அந்த நெங்கம் அந்த சத்தம் கேட்காம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கா. இங்க அந்த பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த வேலைக்காரன் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அவனுக்கு மனசு தாங்கல. இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நிறைய உண்மைகளை அப்படி ஓப்பனா வெளிப்படுத்திடுறான். இங்க ஒரு பக்கம் ஈக்காவும் அந்த தேன் கலந்த பாலை குடிச்சிட்டு ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிக்கலுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் அவன் தூக்கத்துல நடக்கிற மாதிரி எந்திரிச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல மிக்கேலும் அந்த கதவோட ஓட்ட வழியா உள்ள பார்க்க உள்ள ஹீரோவோட சித்தி பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி தெரியுது, ஒரு சடங்கு பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் அந்த வேலைக்காரனும் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்க, உன்னோட சித்தி உன்னோட அப்பாவோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன்னோட அப்பாவோட பவரையும் உங்க அப்பாவோட சொத்தையும் அதிகப்படுத்த ஆரம்பிச்சா, அவ எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா உங்க அம்மாவுக்கு அவன் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா உன்னோட சித்தியோட பிளாக் மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த சின்ன பையன் டின்ன தான் பலி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சந்திர கிரகணத்துக்கும் அவங்க ஒரு பையனை பலி கொடுப்பாங்க. அன்னைக்கு நீ இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லும் போதுதான் அந்த கதவு ஓட்ட வழியா பார்த்தது மிக்கேல் கிடையாது, அது சின்ன வயசு ஹீரோ அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதனாலதான் ஹீரோவுக்கு சில விசுவல்ஸ் அடிக்கடி கனவு மாதிரி வந்து போகுது. அவங்க ரிச்சுவல் பண்ணிக்கிற அந்த இடத்துக்குள்ள கதவு பூட்டப்பட்ட நிலையில உள்ள ஒரு வினோதமான ஏதோ ஒரு ஜந்தோ ஏதோ ஒரு சாத்தனையை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பலியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓட்ட வழியா இது நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டதுனால சின்ன வயசு ஹீரோவையும் பலி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோவோட சித்தியும் சொல்லியிருக்காங்க. ஹீரோவோட சித்திக்கு இந்த வேலைக்காரன் அடிமையா இருந்திருக்கான். இதை கேட்ட ஹீரோட அம்மாவும் ரொம்பவே கோவப்பட்டு, எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட, இப்ப என் பையனுமே கொல்லணும் சொல்ற அப்படின்னு கோவமா ஹீரோவோட சித்தி கிட்ட பேச, ஆனா திடீர்னு ஹீரோவோட சித்தி ஹீரோவோட அம்மாவை குத்தி கொண்டுறாங்க. அவளோட பிளாக் மேஜிக்கை பார்த்து ஹீரோட அப்பா ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. அவரால் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அன்னைக்கு அந்த சம்பவமே நடக்காத மாதிரி எல்லா எவிடன்ஸையும் இந்த வேலைக்காரனை வச்சுதான் அழிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஹீரோவோட உயிர் போக வேண்டியது. அவனுக்காக அன்னைக்கு ஹீரோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோட அம்மா உயிரை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் நீ இப்போ உயிரோட இருக்க. அன்னைக்கு உங்க அம்மாவை அந்த மரத்துக்கடியில நான் தான் புதைச்சேன். அதனாலதான் ஈக்கா அடிக்கடி அங்கே போய் நிக்கிறா. அன்னைக்கு அடுத்த நாளே உன்னை உங்க அப்பா தூரமா அனுப்பிட்டாரு அப்படின்னு அந்த வேலைக்கார சொல்றதுக்கிட்டு அதிர்ச்சியோட தாங்கிக்க முடியாம ஹீரோவும் வெளியில இறங்கி வர, இந்த வேலைக்காரனும் என்ன மன்னிச்சிருப்பா, இதுக்கப்புறம் என்ன உண்மையை சொல்லாம இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப கெஞ்சிராரு. ஹீரோ செம்மையா கோவப்பட்டு அந்த வேலைக்காரனை பயங்கரமா அடிக்க, என்ன அடிக்கிறது விடுப்பா, உன் பையனை போய் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரனும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம குறுக்கு வழியில அந்த வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க. தூக்கத்திலேயே நடந்து வந்த மாதிரி மிக்கேலும் இப்ப நேரா அந்த ரூமுக்கு தான் நடந்து வந்திருக்கான். அந்த கதவும் ஓபன் ஆகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த வீட்டுக்கு வந்து சேர, கீழே இறங்குன ஹீரோவும் அங்க ஒரு கார் நிக்கிறத பார்த்துட்டு வேகமா உள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க, டைனிங் டேபிள் இருக்கிற சாப்பாட்டை பார்த்துட்டு இன்னும் அதிர்ச்சியாகி தன்னோட பையனையும் தன்னோட பொண்டாட்டியும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க வேகமா அங்க போய் பார்த்தா அந்த வேலைக்காரி நெங்க தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்கள அவுத்து விட்ட ஹீரோவும் உடனே அந்த வேலைக்காரி கிட்ட உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடாத அப்படி சொல்லிட்டு தன்னோட பையனையும் பொண்டாட்டியும் தேட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரன் குறுக்கு வழியில வீட்டுக்கு வந்து இருந்தான்ல, அவனை சுத்தி சுத்தி அங்க இறந்த அந்த பசங்க அவங்களோட ஆவி அவனை கொடூரமா பயமுறுத்துதுங்க. இன்னொரு பக்கம் அந்த பேஸ்மெண்டோட கீழே அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அந்த கதவை எப்படி அடிச்சு உடைச்சு ஓபன் பண்ணி உள்ள போறாரு. இன்னொரு பக்கம் ஒரு சவக்குழிக்குள்ள அந்த வேலைக்காரன் மாட்டிக்கிறான். அவனுக்கு எதிர்த்தாப்புல இறந்து போன ஹீரோட அம்மாவோட ஆவிதான் இருக்கு. ஆக்சுவலா உண்மை இல்லைன்னா அன்னைக்கு ஹீரோனோட சித்தியால குத்தப்பட்ட ஹீரோவோட அம்மா அவங்களை இவன் புதைக்கும் போது அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்தும் இவன் அவங்கள காப்பாத்தாம அப்படியே மண்ணை போட்டு மூடி புதைச்சு இருந்திருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மாவோட ஆவியும் அந்த வேலைக்காரனை கொடூரமா கொள்ள அதே நேரத்துல கதவை திறந்துகிட்டு ஹீரோவும் உள்ள வர, அப்ப ஹீரோவை யார பின்னாடி இருந்து அடிக்கவும் மயங்கி போயிடுறான். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்ச ஹீரோ கிட்ட ஹீரோவோட சித்தியும், உங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே என்னட்ட விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அவரோட மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? அது இந்த வீடோ இந்த நிலமோ கிடையாது, அது இந்த இடத்துல தான் அடைபட்டு இருக்கு. அதுதான் எங்களோட கார்டியன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமான உருமல் சத்தம் கேட்குது. அந்த கதவை ஏதோ ஒன்று உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் எங்களுக்கு எல்லா வளத்தையும் சொத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னை இளமையா வச்சிருக்கிறது அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருப்பியே, உன்னோட அப்பாவை வச்சு உன்னை வர வச்சதே நான் தான்.
உன் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எங்களுக்காக சில விஷயங்கள் காத்திருக்கு. எங்க கார்டியனோட கிருபையால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சித்தி ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவங்களோட உடம்புக்குள்ள அந்த சாத்தானம் வந்த மாதிரி இருக்கு. அடுத்து நேரா ஒரு கத்தி எடுத்து அங்க கட்டி போட்டு வச்சிருக்கிற மிக்கேலை கொல்றதுக்காக போக ஹீரோவும் அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. கடைசியா ஒரு தடவை அவன் எங்க அப்பாவோட பேரன், அதனால எங்க அப்பாவோட வம்சாவளியை உன்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோவோட சித்தியோட உடம்புகளுக்கு அந்த சாத்தானம் பறந்து வந்து ஹீரோ கிட்ட உனக்கு இன்னும் உண்மையே தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உன் ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையை நீ சொல்லலையா, மிக்கேலோட உண்மையான அப்பா யாருன்னு இன்னும் நீ சொல்லலையா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே முழிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பெரும் அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோனை திரும்பி திரும்பி பார்க்க ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறா. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தானோ கத்திய வச்சு ஹீரோனை கொல்ல பார்க்க வேற வழியே இல்லாம ஹீரோயினோ யூசப் இது உனக்கு பிறந்த குழந்தை கிடையாது அப்படின்னு உண்மையை ஹீரோன் சொல்லிடுறா. ஹீரோனுக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருந்திருக்குல, அந்த அஃபேர்ல பிறந்தவன் தான் மிக்கேல். அதை கேட்டு ஹீரோவும் அதிர்ச்சியோட மனசு உடைஞ்சு போக இதை வச்சு ஹீரோவை பலவீனப்படுத்தி அதை வச்சு ஹீரோவோட கையாலேயே ஹீரோனை கொல்றதுக்காக ட்ரை பண்றா. அப்பதான் ஹீரோவோட சித்தியோட கையில பாம்பு மாதிரியான ஒரு காப்பு இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்த உடனே தன்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட காதுல பாம்பு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. இதுலதான் அவளோட சக்தி எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் எப்படியோ சுயநோக்கு வந்து கத்திய உருவி அந்த லேடி கையில போட்டிருக்கிற அந்த காப்பை உடைச்சிடுறாரு. உடனே அந்த லேடிக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்க மத்தவங்க எல்லாருமே ஹீரோவை தாக்க ஆரம்பிக்க ஹீரோவை அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு மிக்கலையுமே காப்பாத்த இப்ப அந்த லேடி வயசான தோற்றத்துக்கு போயிடுறா. அவ இப்ப ஹீரோனை கத்தி முனையில நிக்க வச்சுக்கிட்டு ஹீரோவும் உடனே அல்லாஹ் நோக்கி பிரேயர் பண்ண ஆரம்பிக்க அந்த சத்தத்தை அந்த லேடியால கேட்க முடியல. உடனே ஹீரோனை விட்டுட்டு காதை பொத்திக்கிட்டு இருக்க ஹீரோ தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோனும் அவ கையில கத்தி கிடைக்குது. பக்கத்துல மேல இருக்கிற அந்த சாண்டியில கட்டி வச்சிருக்கவும் அதை உடனே அறுத்து விட மேல நிக்கிற அந்த சாண்டிலியர் லைட்டு அப்படியே அந்த கிழவி மேல விழுந்து அந்த கிழவி அங்கேயே இறந்து போயிடுறா. அந்த இடமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோவும் மிக்கேலையும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மிக்கேலை ஹீரோனு கிட்ட கொடுத்துட்டு என்னோட தங்கச்சியை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மேல போக அங்க தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட தங்கச்சியை எப்படியே எழுப்பி கூட்டிட்டு வர்றாரு. அப்பயும் அந்த குரங்கு பொம்மை தானா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் அங்கேயும் பறந்து அந்த வீடே ஆடிக்கிட்டு இருக்க கடைசியில அந்த கிழவி மொத்தமா இறந்துட்டாங்க போல. திடீர்னு வீடே அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் மத்தவங்களும் கார்ல வந்து ஏறி எப்படியோ அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த வீடு எரிஞ்சு நாசமாகற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.